இந்த பேட் கேர்ள் அப்படின்ற இடத்துலயும் ஏன் அந்த பொண்ணை நீங்க அந்த ஒரு ஜாதியை வச்சு எடுக்கிறீங்க? இல்ல ஏன் வைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? பாருங்களேன், நீங்க தான் நான் சொல்றத இல்ல நீங்க தான் நான் சொல்றத மாத்தி சொல்றீங்க. கமர்ஷியல் படங்கள்ல வந்து சமுதாயத்தை வந்து எதிர்த்து வந்து பேச மாட்டாங்க. நீங்க எக்ஸ்பெரிமெண்டல் படங்கள் வாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் படம் இல்லங்க, வாழைன்னு தான் சொன்னேன். பெரிய உங்களோட நோக்கம் பெருசா இருக்கும்போது சின்ன விஷயங்களுக்கு அற்பத்தனமான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை கமர்ஷியலா தானே ஆக்க பாக்குறீங்க. நீங்க திறந்து, அதாவது வெளிப்படையா பதில் சொல்லுங்க. இதுக்கு இப்ப கேமரா இருக்குன்னு சொல்லாதீங்க, வெளிப்படையா பதில் சொல்லுங்க. இந்த மாதிரியான படத்தை உங்களால பேட் கேர்ள்ன்ற படத்தையோ உங்க புது மனைவி உங்களுக்கு கல்யாணம் ஆனதா போய் பாப்பீங்களா? பாப்பீங்களா இல்லையா பிரதர்? அதை மட்டும் சொல்லுங்க. பாப்பீங்களா இல்லையா? நீங்க சொன்ன மாதிரியே பெண் வந்து பூவா இருக்கணும், தெய்வமா இருக்கணும், தாயா இருக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே வேணாம். மனிதர்களா இருக்கணும், புனிதர்களா இருக்க தேவையில்லைங்கிறாங்க. புனிதர்னா என்ன? நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்ப நார்மலா இல்லங்க, நார்மலா உங்க வீட்டுல இப்ப இந்த படத்தை எடுக்கிற வெற்றிமாறன், கருத்து சொன்ன விஜய் சேதுபதி, பா ரஞ்சித் எடுத்துக்கோங்க, எங்க போனார் அவரு, மிஷ்கின், இவங்கெல்லாம் இவங்க வீட்டு பெண்களை இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்களா? அவங்க கருத்து எங்களுக்கு முக்கியம் கிடையாது. வருஷாவோட கருத்து முக்கியம் கிடையாது. ஆமா, ஏன் அது தெரியும். அந்த கோழையா ஏன் அவர் இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்திருக்காரு? வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் மட்டும் தான் பண்ணாரா? இல்ல ஸ்கிரீன் பிளே, ஸ்கிரிப்ட் எல்லாம் போட்டு கொடுத்து பேரை மட்டும் வருஷான்னு போட்டிருக்காரான்னு ஒரு டவுட் வருது. உங்க பொண்ணுங்க எல்லாம் படத்தை போய் பார்க்க கூடாதுன்னு நினைப்பீங்க. உங்க பொண்ணுங்க எல்லாம் இந்த மாதிரி பேட் கேர்ளா இருக்க கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனா வந்து நீங்க மைக்ல பேசும்போதும் அவங்க பேசி நீங்க கேட்டு சிரிக்கும் போதும் மட்டும் இது நல்லா இருக்கு. அது வசூல் பண்ணி உங்களுக்கு கொடுத்தா அது நல்ல படமா? பண்ணக்கூடாதுங்க. நான் பண்ணணும்னு நான் சொல்லல. அந்த பொறுப்பு அந்த உங்களுக்கு ஏன் அது இருந்தா அவங்க இருந்துட்டு போட்டோம். இருந்தா அவங்க இருந்துட்டு போறாங்க. அவங்க இயல்பா இருக்காங்க. ஓ அப்ப வந்து நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்கல்ல, அப்போ இந்த பாரம்பரியமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல என்ன இருந்து நம்ம அம்மா அப்பா பேச்சு கேட்டா அப்ப அது தப்புன்னு சொல்ல வரீங்களா? அந்த இடத்துல 4 நல்ல படம் எடுத்துட்டு போங்க. இப்படி எடுத்துதான் சம்பாதிக்கணுமா உங்களுக்கு? இல்லங்க இல்லங்க, அப்படி எதுக்கு எடுக்கிறீங்க? அப்படி எடுக்கிறீங்க? போக்சோ சட்டத்துக்குன்னு தனி சட்டம் இருக்குல்ல. இந்த மாதிரிலாம் படம்ட்டா சத்தியமா போக்சோ சட்டம் மாதிரி ஒரு சட்டம் போட்டு இவங்க எல்லாம் கைது பண்ணணும்னு நான் சொல்றேன். இதை சென்சாருக்கு கொடுக்க சொல்லுங்க. இந்த டீசரை சென்சாருக்கு கொடுக்க சொல்லுங்க. வரத வந்து நம்ம பாட்டு இல்லங்க, எதுக்கு சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகி திருமதி காயத்ரி சீனிவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் சில படங்கள்லாம் வரும்போது ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு வந்து எதிர்ப்புகள் வந்து பல மடங்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சமீபத்தில் ஒரு படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது, பேட் கேர்ள் அப்படின்னு படத்துடைய பெயர். வெற்றிமாறன் அவர்கள் வந்து தயாரிச்சிருக்காரு. அவங்களுடைய அசிஸ்டன்ட் வந்து படத்தை இயக்கியிருக்காங்க வருஷா. அதுக்கு வந்து நிறைய சர்ச்சைகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. நீங்க எப்படி இந்த மாதிரி சீன்ஸ் இருக்கலாம், இந்த சமூகத்தினர் வந்து நீங்க எப்படி இப்படி காட்டலாம் அப்படின்னா வருது. அதுக்கு உங்களுடைய பார்வை? அதாவது தமிழ் படம் தயாரிக்கிறதுல எதிர்ப்பு அப்படின்றத நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எந்த ஒரு படமுமே எந்த சமூகத்தினரையோ இல்லை யாரையுமே புண்படுத்தாம நிஜத்தை இருக்கிறதா சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு சமூகத்தினரை வந்து சப்போர்ட் பண்ணி காமிக்கிறது, இன்னொரு சமூகத்தினரை தாக்குறது. நீங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, தாக்குதலுக்கு உள்ளாகாமல் இருக்கணும். தப்பாக கதையை மாற்றி நிஜக்கதையை தப்பாக புட்ரேட் பண்ணி இந்த சூரரை போற்று மாதிரி பல மூவி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வரும்போது தான் மக்கள்கிட்ட இருந்து குரல் வருது. ஸோ அந்த மாதிரி வரும்போது மக்கள் குரல் வந்து இல்லை இந்த மூவி வந்து தப்பாக எடுத்திருக்காங்க, அடிப்படையே தப்பா. ஏன்னா சினிமா அப்படின்ற ஒரு துறை வந்து நிஜத்தில் நடக்கிற விஷயங்களை வந்து கற்பனையை சொன்னாலுமே நிஜத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களும் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் மாறி இருக்கு. அப்படி இருக்கும்போது இருக்கிறதா சொல்லணும். ஓகே, இப்போ எந்த படத்துல வந்து இருக்கிறத வந்து வேற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? சூரரை போற்றல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிராமன். அவர் அந்த பைலட்ன்ற ஒரு பிராமன். அந்த அடிப்படையே அங்கே மறைச்சிருப்பாங்க. ஈவன் நீங்கள் மேஜர் முகுந்த் எடுத்துக்கோங்க, ஹீ இஸ் அ பிராமன்.
ஆனா எந்த இடத்துலயும் அவர் பிராமின் அப்படின்ற ஒரு அடையாளத்தை அவங்க காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா இதே காட்டணும் அதானே விஷயம். இல்லைங்க, ஏன் காமிக்க கூடாது? அப்புறம் ஏன் நீங்க வேற ஒரு ஜாதியை வச்சு ஐடென்டிஃபை பண்றீங்க? நீங்க எந்த ஜாதியுமே அந்த இடத்துல நீங்க கொண்டு வரல, யாரையுமே நீங்க கொண்டு வரலன்னா பரவாயில்ல. அப்புறம் ஏன் அதே இந்து ரெபேக்கா வர்கீஸ ஒரு சிலுவை போட்டு அவங்கள பண்ணிருக்கீங்க? நிஜ வாழ்க்கையில அவங்க அப்படி இல்லையே. அதே படத்தை பார்க்க வரும்போது கூட அவங்க கழுத்துல சிலுவை இல்லையே. ஏன் நீங்க தப்பா காமிக்கிறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க வீட்டுக்கு போனோம், அவங்க வீட்டுக்கு போய் நாங்க பார்த்தோம், அவங்க கிட்ட போய் பேசணும், ஏன்னா அந்த டச் அண்ட் ஃபீல் இருக்கணும், உண்மைத்தன்மையான இருக்கணும் கதை அப்படின்றதுனாலதான் நாங்க அந்த மாதிரிலாம் பண்ணோம்னு சொல்றீங்க. அப்போ உண்மையா சொல்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? இப்ப முகுந்த் அவர்கள் சொல்லியிருந்தாரு, என்ன எந்த சமூகத்துக்குள்ளேயும் சேர்க்காதீங்க, அது அவரோட பெருந்தன்மை. சரிங்களா? ஏன்னா ஒரு இந்தியன் ஆர்மி அப்படின்னு வரும்போது அவர் எல்லாருக்குமானவர் அப்படின்றத அங்க காமிச்சிருக்காங்க. அப்படி ஆமாங்க. ஏன் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்ச நாளாவே அதுவும் இந்த திராவிட கட்சிகள் ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை ரொம்ப என்ன வேணா டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சமுதாயத்துல வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த சமுதாயத்தை சார்ந்தவரை வச்சு எடுக்கிறீங்க, அப்ப நீங்க அதை வச்சு எடுக்கிறதுல தப்பு கிடையாது. எனக்கு இது போட்டா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லலை, அவங்க ஃபேமிலியில யாரும் சொல்லலை. அந்த மாதிரி இன்ஃபேக்ட் அவங்க அப்பாவும் அவங்க சிஸ்டரும் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்களோட சமுதாயம் என்னன்றதை அவங்க பேட்டியை பார்த்தாலே தெரியும். அவங்க பேசின விதமும் அவங்க ஷேர் பண்ணிட்ட விஷயங்களுமே அவங்களுக்கு தெரியும். யாருமே அந்த இடத்துல அதை மறைக்க முடியாது. ஏன் அதை மறைக்கணும் அப்படின்றது தான் என்னோட கேள்வி. அவர் இப்படி என்னை எடுக்கக்கூடாது, என்ன வேற ஜாதிக்காரனா என்ன காமிங்கன்னு அவர் சொல்லல. அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். அது அவரோட பீரியட்ல அவர் மக்களுக்கு தொண்டு செய்யும் போது அதை பண்ணியிருக்காரு. அதுக்காக நீங்க ஒரு படம் எடுக்கும் போது ஜெனராசிட்டியா நீங்க யார் எப்படியோ அதை அப்படியே தானே காமிக்கணும். அதனால மக்கள் எந்த பாதிப்புக்கும் உட்பட மாட்டாங்கல்ல. மக்கள் பாக்குறவங்களுக்கு என்ன கருத்து, இதனால் மக்கள் டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்களா? ஆனா போடலனா அதுக்கு எவ்வளவு மக்கள் டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. ஏன் அந்த பயம்? இல்ல ஏன் இல்லைங்க அந்த பயம்? ஏன் அந்த பயம்? எதனால அது மறைக்கப்பட்டிருக்கு? ஏன் அதை நீங்க காமிக்கல? அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? பதில் இல்லையே. இல்ல ஏன் இந்த பெருமை மிகு சப்ஜெக்ட் எடுக்கும்போது மட்டும் எங்க நேம் வரணும் அப்படின்னு ஏன் கேட்கறாங்க? மற்ற டைம் ஏன் கேட்கல? இப்ப பேட் கேர்ல எடுத்துக்கோங்க, இதுல ஏன் எங்களை மென்ஷன் பண்றீங்க அப்படின்னு பிராமண சமூகம் கேக்குறாங்க. இல்லங்க, அதுதான் கேக்குறேன். ஏன் மென்ஷன் பண்றீங்க? ஏங்க இந்த இடத்துல எப்படி நீங்க காமிக்கிறது, அதாவது இல்லாத ஒரு விஷயத்த காமிங்கன்னு சொல்லலைங்க. யாருமே முகுந்த் ஃபேமிலியோ அவங்க ஒய்ஃபோ அவங்க அப்பா அம்மாவோ எங்களை நீங்க படமா எடுங்கன்னு அவங்க சொல்லலை. சரிங்களா? அந்த அந்த யோசனையிலேயே அவங்க இல்லை. நீங்க அந்த பர்சனை சப்ஜெக்டா எடுத்து நீங்க பண்றீங்க. அது தற்செயலா நீங்க கூட உங்களுக்கு அமைஞ்சிருக்கலாம். அவரோட சாகசங்கள், அவருடைய விருதுகள் எல்லாமே நம்மளை எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா பொர்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். இவங்களுக்கு ஏதாவது ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கலாம். நல்லது, ஏதோ ஒரு தேசத்துக்காக ஒரு படம் எடுத்தீங்க, அதுவே சந்தோஷம்ன்றானா. நாங்களாம் அப்படிதான் கடந்து போனோம் அந்த படத்தை. எங்க பாரதிய ஜனதா கட்சியில பல பேரும் ஓகே தேசத்துக்காக ஒரு படம் எடுத்திருக்காங்க, அதுவும் இப்ப இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினரான டிஎம்கே அரசு இப்படி ஒரு படத்தை ஊக்கப்படுத்தி இருக்கு, சந்தோஷம். ஆனா அந்த இடத்துல உண்மையே மறைக்கப்பட்டிருக்கு தான் கேட்கிறோம். வேற யாரா இருந்தாலும் அதை கேட்டிருந்திருப்போம் மாத்தி காமிக்கும் போது. அதே மாதிரி இதுவும் இந்த பேட் கேர்ள் அப்படின்ற இடத்துலயும் ஏன் அந்த பொண்ணை நீங்க அந்த ஒரு ஜாதியை வச்சு எடுக்கிறீங்க? இது ஒரே ஒரு விஷயம்தான். அதனால அந்த 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 படத்தை நாங்க எதிர்க்கிறோம், அது ஆதரிக்கல, சமுதாயத்துக்கு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது ஒரு ஒரு கிளாஸ். இல்ல ஏன் வைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க மேம்? ஏங்க வைக்கணும்? மத்தவங்க வைக்கிறதுக்கு திருப்பியும் உங்களுக்கு தைரியம் இல்லையா? யாரையுமே என்ன நிஜம் நாங்க என்ன கேட்கிறோம், அந்த அப்ப நீங்க எப்படி காமிச்சிருக்கீங்கன்னா அந்த சமுதாயத்துல இருக்கிறவங்க மூட நம்பிக்கைகள் ஜாஸ்தி இருக்கு, அந்த மூட நம்பிக்கையெல்லாம் ஒரு பொண்ணு உடைச்சு எரிஞ்சு வரணும் அப்படின்னு எப்படி காமிக்கலாம்? நீங்க மூட நம்பிக்கை இருக்கு, அந்த மூட நம்பிக்கையை எதிர்த்து ஒரு பொண்ணு நல்லபடியா வாழ்ந்திருக்கா, நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கா, அவளோட இயலாமையிலேருந்து வெளியில வந்திருக்கா, நல்ல விதமா காமிச்சா அது எந்த சமூகமா இருந்தாலும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இது நீங்க ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க சமுதாயத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆளுநர் ரவி எடுத்துக்கோங்களேன். இப்ப காஞ்சிபுரத்துல ஒரு மகளிர் மாநாடு நடந்தது.
அதில் அவர் என்ன சொல்கிறாரு, அஃப்கோர்ஸ் மகளிர்ன்றது வந்து ஒரு ஜென்ரலாகவே ஆஸ் அ விமன் நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப கம்போஸ்டான ஒரு இதுதான் செக்ட் தான் மகளிர்ன்ற ஒரு இது. அதே மாதிரி ரொம்ப பொறுமை, எந்த இடத்துல வீரம் இருக்கணுமோ அந்த இடத்துல வீரம், இந்த அஷ்டலக்ஷ்மிகளும் கொண்டவள் தான் ஒரு பெண். ஸோ அந்த பெண் தான் வந்து நம்மளுடைய குடும்பமா இருக்கட்டும், நம்ம பாரம்பரியமா இருக்கட்டும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கா. அதுவும் சமுதாயத்துல ஒரு ஆண் ஒரு விஷயத்த உறக்க சொல்லும் போதோட ஒரு பெண் ஒரு விஷயத்த உறக்க சொல்லும் போது அது வந்து சமுதாயத்தால ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஈவன் தோ ஸ்டில் இட் இஸ் அ மென் டாமினேட்டிங் வேர்ல்டா இருந்தாலும் பல இடத்துல பெண்களுக்குன்னு தனியான இடத்தை அவ தேடிட்டு தான் இருக்கா. அந்த முயற்சியில இன்னும் எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் அது வீட்லயா இருக்கட்டும், வேலைக்கு போற பெண்ணா இருக்கட்டும், இல்ல பெரிய படிப்பு படிச்சு ஒரு ரிசர்ச்சா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு ஆளுமை மிக்க ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துலயா இருக்கட்டும், இல்ல அரசியல்லா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பெண் வந்து அதுதாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துட்டு தான் இருக்கா பெண் அப்படின்ற ஒரு சமுதாயத்துல இருந்து. அப்ப அவர் ரவி என்ன சொல்றாரு, ஆளுநர் ரவி என்ன சொல்றாருன்னா, பெண்கள் வந்து ரொம்ப மதிக்கப்படுற விஷயத்துல இருக்காங்க. அதே சமயம் பெண்களுக்கு இன்னும் தேச வளர்ச்சி மீதும் சமுதாய நலன் மீதும் அவங்களுக்கு இன்னும் நிறைய அவங்களுக்கு ஒரு பவர் கொடுக்கணும். அந்த பவர் கொடுத்தோம், அவங்களை இன்னும் நம்ம ஊக்கப்படுத்தினோம் அப்படின்னா அது வந்து நாட்டுக்கும் நல்லது, சமுதாயத்துக்கும் நல்லதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஆளுநர் வந்து பெண்களை வந்து இது பண்றாங்க. ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிட்டு இருக்கிற ஆட்சியை பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்சி காலத்துல வரக்கூடிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை ஏன் தப்பா காமிக்க கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளா இல்லையா? அவங்க தப்பா காமிக்கலையே. என்ன காமிச்சிருக்காங்க? இல்ல என்ன இல்ல அந்த படத்துல தப்பா என்ன இல்ல அந்த படத்துல தப்பா என்ன இல்லன்னு நீங்க சொல்லுங்க. அப்ப நான் பார்த்த வரைக்கும் இந்த ட்ரெய்லர்ல ஒரு பெண் வந்து வாழ்றாங்க, இப்படிதான் வாழணும் அப்படின்னு நான் வந்து சித்தரிக்கவே இல்லை. அவங்க வந்து இந்த மாதிரி கடந்துட்டு போறாங்க, அவங்களுக்கு ஒரு டார்ச்சர் வருது, இந்த மாதிரி கடந்துட்டு போறாங்கன்னு தான் சொல்றாங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் நான் செய்யறேன், உடலை அப்படின்னா சூசைட் பண்ணிப்பேன். அந்த பொண்ணு அது நல்லது, அது நல்லதுன்னு சொல்ல வரீங்களா நீங்க? நடக்கிறத அது பயமுறுத்தலா உங்களுக்கு தோணலையா? நடக்கிறத இல்லங்க, பயமுறுத்தலா உங்களுக்கு தோணலையா? பயமுறுத்தலும் இருக்கு, நடக்கிறத காட்டுறாங்க. அந்த அதாவது இதுல என்னெல்லாம் ஒரு தப்பான விஷயம் காமிக்கிறாங்கன்னு பாருங்க. ஸோ ஒரு பெண் வந்து மது அருந்தலாம், அதே மாதிரி ஒரு பெண் வந்து பள்ளி வளாகத்துக்குள்ள ஒரு ஆணோட உடல் உறவு வச்சுக்கலாம். இதெல்லாம் தான் அந்த படத்துல காமிச்ச ஒரு விஷயம். இதெல்லாம் சரியான்னு நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு பெண் வந்து பல சக நண்பர்களுடைய உடல் உறவு வச்சுக்கலாம், அது ஒண்ணுக்கும் மேற்பட்ட அப்படின்றதையும் அங்க காமிச்சிருக்காங்க. அதே சமயம் ஒரு ஆப் ஒண்ணு, அதாவது மிங்கிள் ஆகிறதுன்னு ஒரு ஆப்பை அங்க வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஒரு டீசருக்குள்ள பல விதமான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அதுவும் எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஈஸியாவே எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய இடத்துல நடக்கல நினைக்கிறீங்களா? இல்லைங்க, எதுக்குங்க நீங்க அது ஒரு படமா எடுத்து காமிக்கணும்? ஏற்கனவே இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்த தப்பாவும் போய் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து இது பண்றாங்க, அதே சமயம் நல்ல விஷயத்துலயும் எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இதை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன் உங்களால ஒரு விஷயத்த நல்ல விதமா கொண்டு போக முடியல? நீங்க இப்போ அண்ணல் அம்பேத்கர் எடுத்துக்கோங்க. அவர் எவ்வளவோ தீண்டாமைன்ற ஒரு விஷயத்துல நான் கஷ்டப்பட்டிருக்கேன், நான் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கேன். ஆனா அவர் எந்த சமுதாயத்தையும் சாடலை, யாரையும் திட்டலை, எப்படியும் போகலை. அவரு இந்துவா இருந்து புத்திசம தான் தேடி போனார். ஏன்னா ஒரு அமைதின்ற ஒரு விஷயத்துல தான் அது தேடி போனார். அவர் கிறிஸ்டியனோ முஸ்லீமோ ஆகலை. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டுடும்னு அவர் தெரிஞ்சுதான் அதை பண்ணலை. அதே சமயம் அதுல அவருக்கு நாட்டமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி அவர் ஒரு டால் லீடர். அப்படி இருக்கும்போது கான்ஸ்டிடியூஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட யாரையும் தனி நபரோ இல்லை ஒரு சமுதாயமோ ஒரு கம்யூனிட்டியோ யாரையுமே தாக்காம தான் அவரோட இது எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர் ஒரு கெட்ட விஷயம் அவருக்கு ஒரு நல்லது நடக்கலை அப்படின்னா கூட, அவர் நிறைய பாதிப்புக்கு உள்ளாயிருந்தா கூட அவர் வந்து சமுதாயத்துக்கு கொடுக்கும்போது ஒரு நல்ல விஷயமா தான் கொடுத்துருக்காரு. என்ன சினிமா அப்படின்ற ஒரு இது என்ன,
சரி, நல்ல படங்கள்லாம் வருது இல்ல, அதுக்கு ஏன் அவ்வளவு பெரிய ஆதரவுகள்லாம் கிடைக்க மாட்டேங்குது? இந்த படங்களுக்கு சென்சார் பண்ணி ஏ சர்டிஃபிகேட்லாம் போகுது, அதை பார்க்க வேண்டியவங்க பார்க்குறாங்க, பார்க்காதவங்க விட்டுருவாங்க, ஃபேமிலியெல்லாம் போய் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் இவங்களுக்கு இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? எதுக்காக அப்படி வந்து ஒரு இந்த அளவுக்கு வக்கரமா ஏன் லேடிஸை காமிக்கணும்? லேடிஸ் எல்லாம் அதுவும் இந்த சமுதாயத்தின் மக்களுக்கு மூட நம்பிக்கை இருக்கு, அந்த மூட நம்பிக்கையில வெளில வரணும்னு எதுக்கு நீங்க காமிக்கணும்? அம்மாவை நான் எதுக்கு பயமுறுத்தணும்? நான் சூசைட் பண்ண இதெல்லாம் சமுதாயத்துல நல்ல விஷயமா? இதே இந்த ஆளும் கட்சியினரால இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் சர்வசாதாரணமா வெளியில வருது. உண்மைகளை மறைச்சு பொய்ய காமிக்கிறாங்க, தேவையே இல்லாத கருத்துக்களை கொடுக்குறாங்க அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த டிஎம்கே ஆட்சியில இந்த மாதிரி படங்கள் எதுவுமே வந்தது இல்லை. இந்த மாதிரியான படங்கள், உண்மைகளை மறைச்சு பொய்யா காமிக்கக்கூடிய படங்கள் இந்த ஆட்சியில ஜாஸ்தி நடக்குதுங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லா இடத்துலயும் எல்லாம் இருக்கு, ஆனா அதிகப்படியா என்ன நடக்குதுன்றதை தான் நான் சொல்றேன். இப்ப பேட் கேர்ள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். வேற எந்தெந்த படங்கள் உண்மை இல்லாம வேற படங்கள் வருது? மேஜர் முகுந்த் படம் சொன்னா அந்த இடத்துலயும் பொய்யா சின்ன விஷயம் தானே. இல்லைங்க, சின்ன விஷயம் இல்லைங்க, நீங்க சொன்னதுக்கு நான் சொல்றேங்க. நீங்க ஜெய்பீமே எடுத்துக்கோங்க. ஜெய்பீம்ல அதாவதுங்க ஜெய்பீம்லயே நிறைய உண்மைகளை மறைக்கப்பட்டு எடுத்திருந்தது. கேலண்டரை மாத்தினாங்க, அந்த கேலண்டர்லயும் அதுக்கப்புறம் லக்ஷ்மி படம் வச்சு ஒரு கேலண்டர் வச்சாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த வாழை அப்படின்ற ஒரு படம் எடுத்துக்கோங்க. அந்த வாழைன்ற படம் கூட அவங்க அங்கேயுமே ஒரு பையன் ஒரு டீச்சரை லவ் பண்றான் அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்கு நீங்க அங்க காமிக்கணும்? என்ன அவசியம் இருக்கு? அப்ப உங்களோட பர்பஸ் என்ன, நோக்கம் என்ன? உங்க நோக்கம் அந்த மாதிரியான சமுதாயத்தினருக்கு இந்த அளவுக்கு அங்க அவங்க உடல் உழைப்பை கொடுத்து அவ்வளோ அதாவது அந்த ஒரு டீச்சர் கேட்பாங்க, என்னடா வாழை சுமக்க போனியா, கழுத்து சாஞ்சு இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன ட்ராக் ஓட்டுறீங்க. எதுக்கு அது 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 ஏற்கனவே நடக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் பல இடத்துல நம்ம பார்த்திருந்தாலும் மக்கள் எக்ஸ்போஸ் ஆகிறது இந்த மாதிரியான படத்துல தானங்க. இல்ல நீங்க சொன்ன பசங்க பாக்குறது இந்த மாதிரி படத்துல தானே. இப்போ யூடியூப்ல வரக்கூடிய ஷார்ட்ஸ்ல வரக்கூடிய சோசியல் மீடியால வரதுக்கெல்லாம் கூடங்க சென்சாரோ இல்ல ஒரு கட்டுப்பாடோ கிடையாதுங்க. அதனால நார்மலாவே நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பரபரப்பான விஷயம் வந்தா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கன்னு சொல்லுவோம். ஆனா படமா வரத நம்பாதீங்கன்னோ, பேப்பர்ல வரத நம்பாதீங்கன்னோ, நியூஸ்ல வரத நம்பாதீங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல. அப்ப அது ஒரு அங்கீகாரம் தானே. அந்த அங்கீகாரமாக வெளியில வரக்கூடிய விஷயத்துக்கு இன்னும் நம்ம கேர்ஃபுல்லா சமுதாயத்துக்கு என்ன கொடுக்கணும்ன்ற உணர்வு உங்களுக்கு வேணுமா வேணாமா? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். ஓகே, எனக்கு என்னன்னா இப்போ வாழை படத்துல அந்த பையன் ஒரு சமூகத்தை சேர்ந்தவனா இருக்கான், அவங்களுக்கு கஷ்டப்பட்டு போய் இந்த டீச்சர் பாடம் எடுக்கிறாங்க நீங்க சொன்னீங்க. அந்த இடத்துல எல்லா சமூகம் தானே இருப்பாங்க, அந்த பையன் மட்டும் தான் இருப்பானா? நான் அந்த இடத்துல சமூகமோ பையனையோ பத்தி பேசலைங்க. அந்த பையனுக்கு அந்த டீச்சரை லவ் பண்ற மாதிரியான காட்சிகள் எதுக்கு? ஏன் நீங்க அந்த ரியலைஸ் பண்ணிடுவான் மேம் டீச்சர் லவ் பண்றாங்க இல்லைங்க இல்லைங்க, அதெல்லாம் அது அது அவனோட சூழ்நிலை. அப்ப ரியலைஸ்லாம் பண்ண மாட்டான் அவன். அந்த சூழ்நிலையை அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனதை உடனே காமிச்சிடுறாங்க, அவ்வளவுதானே தவிர அவன் ரியலைஸ்லாம் பண்ற மாதிரிலாம் அங்க காமிக்கல. அந்த மாதிரிலாம் அதை பொற்றே பண்ணவே இல்லை. ஒரு கர்ச்சீப் எடுத்து வச்சுப்பான், நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு. அது இல்லைங்கும் போது கர்ச்சீப்பை எடுத்து அவங்க ரியலைஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கதைக்குள்ள போய் அந்த பாருங்களேன், இந்த பாருங்களேன், அது அதாவது அந்த பசங்க ஒரு மனநிலையில இருக்காங்க. இல்லங்க, அதை நீங்க காமிக்க வேணான்ற நானு. எதுக்காக? அதாவது எங்களுக்கும் பேசுறதுக்கு உரிமை இருக்கு, எங்களுக்கும் கருத்துரிமை இருக்கு, யோசிக்க உரிமை இருக்குன்றத எடுத்துக்கிட்டு கையில எடுத்துக்கிட்டு எதை வேணா நாங்க கருத்துரிமையா வைப்போம், எதை வேணா நாங்க யோசிப்போம் ஏன் கொடுக்குறீங்கன்னு தான் கேட்கிறோம். நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் படம் எல்லாம் பாருங்க, இந்த மாதிரி தான் இருந்திருக்கா? பாத்திருக்கேன். இல்ல அதாவது பாத்திருக்கேன், சின்ன கவுண்டர் பாத்திருக்கேன், அதுலயே இருந்துச்சு இல்ல? இல்லங்க, அதுலயே எந்த பாகுபாடும் வரல. அதாவது இந்த அளவுக்கு என்ன ஒரு வெளிப்படைத்தன்மையா இல்லைங்க, இந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையான ஒரு விஷயமாக இல்லை. இப்ப இந்த டிஎம்கே ஆட்சியில ஏன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸ் அப்படின்றது எந்த கொடை கீழே வருது சொல்லுங்க. ஸோ அதாவது கையில ஒரு கருத்துரிமையில ஒரு ஒரு டைரக்டருக்கோ ஒரு ப்ரொடியூசருக்கோ ஒரு எடிட்டருக்கோ கூட கிடையாது. இப்போ இவங்களை எதிர்த்துட்டு நீங்க படமே பண்ண முடியாதுன்ற நிலைமையில தானே
தமிழ்நாடு ஒரு பெரிய ஒரு மீடியாவே அப்படிதானே இருக்கு, சினிமா துறையே அப்படிதானே இருக்கு. அப்படி பார்க்க போனா திரௌபதின்ற படம், இந்த மாதிரி பல ரைட் விங்ஸ் அவங்க எல்லாம் சார்ந்து எடுக்கிற படம்லாம் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் நீங்க ஓடிடிக்கு வரதே பல போராட்டங்களுக்கு நடுவில் தான் வருது. அதெல்லாம் நீங்க வந்து சினிமால உங்களால வெளியிடவே முடியல. ஏன் அந்த போராட்டம் அவங்களுக்கு வருது சொல்லுங்க? ஏன் அந்த மாதிரியான போராட்டங்கள் வருது? அப்போ உங்களுக்கு நீங்க அலோவ் பண்றீங்க எல்லா விதமான படங்களும் வரணும். அப்போ எல்லா விதமான படங்களும் என்ன, ஒரு ஒரு தேசிய சிந்தனை இருக்கிறதோ இல்லை ஆன்மீக சிந்தனை இருக்கக்கூடிய படமோ ஏன் நீங்க வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க? முன்னாடிலாம் நம்மளுக்கு கிராஃபிக்ஸு ஒரு ஆன்மீகம் ரிலேட்டடான படம் எவ்வளோ வந்திருக்கு, முக்குத்தி அம்மன் மாதிரி எவ்வளோ படங்கள் வந்திருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களால் அதை பார்க்க முடியுதா? கருணையினாலே ஜீசஸ் தான் அப்படின்றத ப்ரொட்டேட் பண்றீங்களே, ஏன் ப்ரொட்டேட் பண்றீங்க? நான் அதுக்காக வந்து எந்த மதத்தையும் எதிர்த்து சொல்லலை. இப்பயும் எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நான் பெசன்ட் நகர் சர்ச்சில் போய் கேண்டில் போடுவேன். அது என்னோட தனிப்பட்ட விருப்பம். நான் அந்த கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, எனக்கு எல்லா கடவுளும் ஒண்ணுதான். எக்மோர் தர்காக்கு போவேன், அது என்னோட கடவுள் நம்பிக்கை. ஆனால் நீங்க பொர்ட்ரேட் பண்றதை ஏன் அப்படி பொர்ட்ரேட் பண்றீங்க? உங்களுக்குன்னு சமுதாயத்துல ஒரு உணர்வு இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அப்ப அந்த பொறுப்புக்கு மாறி ஏன் நடக்கிறீங்கன்றதுதான் என்னோட சொல்றது. எல்லாமே வந்து இப்ப தலித் சமூகத்தை சேர்ந்த இயக்குனர்கள் படம் எடுக்க கூடாது, இந்த மாதிரி எடுக்கணும். கிறிஸ்டியன்ஸ் வந்து இருக்கிறதா சொல்லுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இருக்கிற விஷயமா சொல்லுங்க, அதை மாத்தி நீங்க வந்து சொல்லாதீங்கன்றதான் இருக்கிற விஷயமா சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? என்னங்க புரியல? கற்பனைகள் எடுக்கிறாங்க கதைகள், அதை எப்படி இருக்கிற விஷயமா சொல்ல முடியும்? அவங்க ஒரு சம்பவம் பாக்குறாங்க, அது இன்னும் அவங்க கற்பனைகளை ஏத்தி சொல்றாங்களே தவிர அது என்ன இன்னும் இருக்கிறதுனா என்ன சொல்ல முடியும்? இல்லைங்க, சினிமா அப்படின்றது நம்மளுக்கு வந்து இப்போ எம்ஜிஆர் படங்கள்லாம் எடுத்துக்கோங்க. அவங்க அதுல வந்து சொல்லவே சொல்லுவாங்க, ஹீரோயின் கிட்ட க்ளோஸா நடிக்கிறதுக்கே நடிக்க மாட்டாரு அப்படின்னு. ஏன்னா ஒரு இமேஜ் பில்டிங் தானே. ஏன் வந்து விஜய் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறாரு சொல்லுங்க சொல்லுங்க? அரசியல் வராரு இல்லைங்க, அது எப்படி ஆரம்பிக்கிறாரு? சரி, ஓகே, அது எதனால அவருக்கு அந்த ஒரு நம்ம அரசியல்ல வரணும், இல்ல வந்தா நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு ஏன் அவருக்கு அது தோணுச்சு? ஒரு வெற்றிடம் இருக்கு, மாற்று அரசியல் பண்ணணும். இல்லைங்க, அதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு ஹீரோவா வலம் வராரா? கண்டிப்பா மக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய ஹீரோயிக் ஃபிகரா இருக்காரா? மக்கள் கிட்ட படத்துல, சரிங்களா, நான் அரசியல்ல சொல்லல, படத்துல ஒரு ஹீரோயிக் ஃபிகரா இருக்காரா? அந்த ஒரு ஹீரோயிக் ஃபிகரை நம்ம அரசியலா மாத்தலான்னு வராரு. ஏன் அந்த ஹீரோயிக் ஃபிகர் அவருக்கு வந்தது? காரணம் அவர் நடுநிலைமையா படம் எடுக்கும்போது இருந்ததுனாலதான் இருந்தது. ஒரு சமுதாயத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்ப அவர் வந்து என்ன ஓட்டு போடுறதுக்கு ஒரு விரல் புரட்சின்னு பண்ணாரு, அது எல்லாருக்கும் அது வந்து அப்ளிகபிள், கரெக்டுங்களா? அந்த 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 பிரச்சனை யாருக்கு வந்தாலும் அது அப்ளிகபிள். அந்த இடத்துல அவரை ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கு எனக்கு இந்த கொடுமை நடக்குது பாரு, அதனாலதான் என்னால போட முடியல, அப்படி எதுவும் காமிக்கல. நீங்க வந்து இப்ப என்ன கொண்டு வரீங்கன்னா நடிச்ச எல்லாமே சமூக சீர்திருத்த இல்லங்க இல்லங்க, நான் பாருங்களேன், நீங்க தான் நான் சொல்றத இல்ல நீங்க தான் நான் சொல்றத மாத்தி சொல்றீங்க. நான் வந்து விஜய் ஆதரவாளர் கிடையாது. ஆனா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு படத்தை எடுத்து சொல்றேன். அதனால அவர் ஒரு ஹீரோயிக் ஃபிகரா வராரு. ஸோ இப்ப இருக்க ஏன் சரிங்க, விஜய் கூட விட்டுருங்க, அஜித் எடுத்துக்கோங்க. அவருக்கு இப்ப பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. என்ன ஏன் அதை கொடுத்துருக்காங்கன்னா, அவருக்குன்னு சமுதாயத்துல அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. என்ன ஒரு நிஜமாவே வந்து ஒரு அக்கறை இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு, அந்த ஒரு அக்கறையில கொடுக்குறாங்க. ஸோ டைரக்டர்ஸா இருக்கட்டும், ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், எல்லாருக்குமே சமுதாயத்துல ஒரு அக்கறை இருக்கணும். சமுதாயத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் அது நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கணும். நீங்க புஷ்பா 2 எடுத்துக்கோங்களேன். அதுல வந்து அவங்க வந்து ஒரு ஒரு சிறு கடவுள், ஒரு காடஸா காமிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு அம்மனா வேஷம் போட்டுக்கிட்டு வந்து அவர் ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த அங்க சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுங்க, சொல்லுங்க. ஏன் வந்து நீங்க வந்து எப்ப பாரு வந்து தலித் சமுதாயத்துல இருக்கிறவங்களும் அதுதாங்க அதுதான் நல்ல, அது வந்து நான் அதுதான் சொல்றேன். அதனாலதான் அதை சொல்லல, அங்க என்ன நல்லதோ அதை சொல்றேன். நீங்க அது வந்து தொழிலா அவர் அதை காமிக்கிறார்.
அதனால அவர் வெற்றி இல்ல அதுல இல்லைங்க அதுல அந்த படத்துல அதை காமிக்கிறாருன்னு நான் சொல்ல வரேன். நான் அந்த படத்துல அவர் அதை ஒரு தொழிலா அவர் காமிக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல அந்த விஷயத்த அவர் சொல்லும்போது அதை வந்து அந்த இடத்துல எந்த ஒரு மாற்றமும் எந்த சமுதாயத்தையும் வந்து தாக்காம கஷ்டப்படுத்தாம சொல்றாரு. யாருமே ஒரு கஷ்டத்துக்கு உள்ளானாங்க அப்படின்னா அது எல்லா சமுதாயத்தினருக்கும் ஒண்ணுதாங்க. அது தலித்தா இருக்கட்டும், எந்த ஒரு சமுதாயமா இருந்தாலும் கஷ்டம்னு வந்தா எல்லாருக்கும் கஷ்டம் தான். எது சொல்றீங்கன்னா நல்ல ஒரு கமர்ஷியல் படங்களா எடுத்து சொல்றீங்க. கமர்ஷியல் படங்கள்ல வந்து சமுதாயத்தை வந்து எதிர்த்து வந்து பேச மாட்டாங்க. நீங்க எக்ஸ்பெரிமெண்டல் படங்கள் வாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் படம் இல்லங்க, வாழைன்னு தான் சொன்னேன். இந்த படம் இதுல காட்டுவாங்க மேம், அவங்களுடைய நோக்கமே வந்து அது காட்டணும் அப்படிங்கறது. வாழையும் தான் நான் சொல்றேன். அதுல அதோட நோக்கம் பெருசா இருக்கும்போது சின்ன விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல சின்ன விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்ல வரேன். பெரிய உங்களோட நோக்கம் பெருசா இருக்கும்போது சின்ன விஷயங்களுக்கு அற்பத்தனமான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை கமர்ஷியலா தானே ஆக்க பாக்குறீங்க. அப்ப அதுலயும் தான் கமர்ஷியல் இருக்கு. நீங்க அதையும் தான் வந்து படமாக்கி பைசா ஆக்கணும்னு பாக்குறீங்க. எவ்வளவு பேர் வந்து சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு இந்த டீச்சர் மேல வந்து ஒரு க்ரஷ் இருந்துச்சு, நான் உங்களை லவ் பண்ணேன் அப்படின்னு நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸே சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அதுவே வந்து படமா வந்து ஒரு சீனா வைக்குமோ அங்க ஏன் இதாகுது? அததான் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு தனிநபரா ஒரு 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 நார்மலான ஒரு பர்சனா நீங்க சமுதாயத்துல வலம் வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புன்றது வேற. நீங்க ஒரு அந்தஸ்து ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு பொறுப்போட ஒரு ப்ரொஃபஷன்ல ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனா நீங்க வரும்போது, இல்ல ஒரு அரசியல்வாதியாவோ ஒரு தொழிலதிபரா கூட எடுத்துக்கோங்களேன், சமுதாயத்துக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போது, சமுதாயத்துக்கிட்ட நீங்க எடுக்கும் போது நீங்க எப்படி இருக்கீங்கன்றது யாரும் பார்க்கறது கிடையாது. ஓகேங்களா? சமுதாயத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கீங்க, திரும்பி பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்கீங்க அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு விஷயமும் நீங்க பார்த்து தான் செய்யணும், யோசிச்சு தான் செய்யணும். ஒரு சின்ன விஷயம் கூட மற்றவங்களுக்கு அது பாதிப்பு உள்ளாகாம இருக்கணும். ஐயோ அப்ப எனக்குன்னு தனிப்பட்ட வெறுப்பு இல்லைன்னா அந்த வெளி உலகத்துக்கு வரும்போது கிடையாது. 4 சுவத்துக்குள்ள வேணா இருக்கும், வெளியில இருக்காது. ஏன்னா யூஆர் ரெஸ்பான்சிபிள். ஸோ அப்ப நீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் நடந்துக்கணும். ஏன் வந்து அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாருமே விமர்சனத்துக்கு உள்ளாகுறாங்க? ஏன்னா அவங்களுக்குன்னு அந்த பொறுப்பு இருக்குன்னு எழுதப்படாத ஒரு விதி. இப்படிதான் இருக்கணும், அரசியல்வாதிகள்லாம் நல்லவங்களா தான் இருக்கணும், மக்களை ஏமாற்றக்கூடாதுன்னு ஏன் சொல்றோம்? ஏன் நாங்க வந்து ஆளுங்கட்சியினர் எதிர்க்கிறோம்? காரணம் இதுதான். ஏன்னா ஆளுங்கட்சியினர் இதுல பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்க இவ்வளோ சொல்றீங்க. இந்த டிஎம்கே ஆட்சியில நாங்க மெயினா எதுக்காக குரல் கொடுக்குறோம்னா, அந்த குத்துச்சண்டை வீரர் இப்போ ட்ரிப்ளிகேன்ல சாகடிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் உங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கஞ்சா புழக்கம் இங்க ஜாஸ்தி ஆனதுக்கு தான் மெயின் காரணம்னு சொல்றாங்க. நீங்க வந்து இது விட்டுடுங்க, அரசியல்ல விட்டுடுங்க. அது வந்து சாதாரணமா பப்ளிக் சொல்றது, அதை உங்களால ஏற்க முடியுமா? திருவிகா நகர்ல வந்து பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகினாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்பைக்கும் பாலியல் வன்கொடுமைகள், கஞ்சா புழக்கங்கள், சிந்தட்டிக் ட்ரக்ஸ், கள்ளச்சாராயம் எல்லாமே நிலை குலைந்து போயிருக்கு. அதனாலதான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மாதிரி ஒரு அரசியல்வாதியும் கொலை பண்ணியிருக்காங்க. காரணம் இந்த போதைப் பொருட்கள் எல்லாமே, அந்த வஸ்துக்கள் எல்லாமே அதிகரிச்சிருக்கிறதுனால தான். பெண்கள் வந்து மொட்டை மாடியில் உட்காந்து ஸ்கூல் பசங்க தண்ணி அடிக்கிறது, ஸ்கூல் பஸ்ல தண்ணி அடிக்கிறது, மவுண்ட் ரோட்ல 2 பொண்ணுங்க வந்து ஆமா நான் தண்ணி அடிச்சிருக்கேன் அவங்களா இறங்கி வந்து டிராபிக் இன்ஸ்பெக்டர்ஸ் கிட்ட சண்டை போடுறது. நீங்க அங்க இருக்கிறவங்கள தான் நீங்க காட்டுறாங்க, இங்க ஒண்ணு பண்ணாத ஒண்ணு காட்டல. ஏன் அது நடக்குது? இந்த ஆட்சியில தானங்க அது நடக்குது. அதாவது இவங்களே இதெல்லாம் வந்து நடக்க வைப்பாங்களாம். என்ன குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதை. நீங்களே இதுதான் நடக்குதுன்னு எடுத்து நீங்க போர்ட்ரே பண்ணி ரெட் ஜெயின் மூவிஸ்ல போட்டு அதுக்கு நீங்க சம்பாதிப்பீங்களா? அவங்க வைஃப் எடுத்திருக்காங்க. நான் ஒன்னும் அந்த படம் பார்க்கல. காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம். யார் என்னோட அப்பா, இவன் தான் அப்பா, இல்ல இது வேற யாரோ. இதெல்லாம் என்னங்க படம்? இதை என்னங்க எதை நோக்கி போயிட்டு இருக்குங்க? இந்த தமிழ்நாடுன்றது எவ்வளோ நம்மளோட ரிச் வேல்யூ ஹெரிட்டேஜ் எல்லாம் எங்க போச்சு? நம்ம கலாச்சாரம், கலை கலாச்சாரம், புத்தி எப்படி போகுது பாருங்க. என்ன தாத்தா மாமனாரோட அப்பா அப்படி இருந்தா, மாமனார் அப்படி இருந்தா, புருஷன் அப்படி இருந்தா, பொண்டாட்டியும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. என்ன ஒரு படம், காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம். சரி, அதுல ஏதோ நம்ம அந்த பழைய காலத்து காதலிக்க நேரம் இல்லை மாதிரி குடும்பமா போய் உட்காந்து பார்க்கலான்னு பார்த்தா என்ன அதை பார்க்க முடியுதா?
பார்க்கவே முடியல. அந்த அந்த டீசரை பார்த்துமே கூட ஐயோ இதனடா அது இப்படிப்பட்ட ஒரு படமா இருக்கு. இப்ப நான் என் பையனை கூட்டிட்டு போய் அந்த படத்தை பார்க்க முடியுமாங்க? நான் ஒரு உதாரணமா அந்த படத்தை காமிக்க முடியுமா? இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா நீங்களும் உங்க வைஃபும் ஒரு புது தம்பதியினரா இருந்தா அப்பயே அந்த ஒரு கூச்சம் உங்களுக்கு இருக்குமா இருக்காதா? நீங்க திறந்து, அதாவது வெளிப்படையா பதில் சொல்லுங்க. இதுக்கு இப்போ கேமரா இருக்குன்னு சொல்லாதீங்க, வெளிப்படையா பதில் சொல்லுங்க. இந்த மாதிரியான படத்தை உங்களால பேட் கேர்ள்ன்ற படத்தையோ காதலிக்க நேரம் இல்லைன்ற படத்தையோ உங்க புது மனைவி உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா போய் பாப்பீங்களா? இப்போ கல்யாணம் ஆகல அப்பா அம்மா அக்கா தங்கையோட போய் பாப்பீங்களா? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு போங்க பிரதர். ஓகே, இப்போ பாப்பீங்களா இல்லையா பிரதர்? அதை மட்டும் சொல்லுங்க. அதான் மேடம், பாப்பீங்களா இல்லையா? இல்லங்க, ஏன் பார்க்க மாட்டீங்க? ஏன் பார்க்க மாட்டீங்க? ஏன் இந்த மாதிரி இல்லங்க, இந்த மாதிரி படம் ஜாஸ்தியா வருது. நான் போய் பார்க்கறேனே தவிர என் ஃபேமிலி உங்களுக்கும் பிடிக்குமா இந்த படம் பார்க்கிறதுக்கு? இந்த ஜானர் எனக்கு பிடிச்சதா நான் பார்ப்பேன், அவ்வளவுதான். நான் வந்து ஃபேமிலி வலுக்க டைமா கூட்டி போக மாட்டேன். ஃபேமிலிய வலுக்க டைமா இல்ல, கூட்டிட்டே போக முடியாது. நீங்களே உங்களாலேயே போய் இந்த மாதிரியான படங்களை பார்க்க முடியாது. ஏன்னா நீங்களும் ஒரு பொறுப்புல இருக்கீங்களா, சமுதாயத்துல ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கீங்கல்ல, மக்கள் கிட்ட போய் செய்தியை கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்புல இருக்கீங்களே. நீங்க பாக்குறதுன்னா அட்லீஸ்ட் அந்த படத்தை விமர்சனம் பண்றதுக்கு வேணா நீங்க பார்க்கலாமே தவிர அதை வந்து ரசிச்சோ இல்லை எப்படி இருக்கிறோம் பார்க்க முடியாது. இந்த மாதிரியான படங்கள் தான் நிறையா வருது. சரி, இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ஒரு லேடி தான், வர்ஷான்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் அவர்களுடைய அசிஸ்டன்ட் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்கள் வந்து மனிதர்களாக இருக்கட்டும், புனிதர்களாக இருக்க தேவையில்லை. நீங்கள் சொன்ன மாதிரியே பெண் வந்து பூவாக இருக்கணும், தெய்வமாக இருக்கணும், தாயாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே வேணாம், மனிதர்களாக இருக்கட்டும், புனிதர்களாக இருக்க தேவையில்லைங்கிறாங்க. இதுக்கு உங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்? இல்ல இந்த புனிதர்னா என்ன, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்ப நார்மலா இல்லங்க, நார்மலா வைக்கிறீங்களா? இல்ல நார்மலா ஒரு பெண் சமுதாயத்துல இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடாம அவளோட லைஃப் அவ வாழறானா, அப்ப அந்த இல்லைங்க இருங்க, அந்த பெண் வந்து புனிதமான ஒரு பெண்ணுன்னு அர்த்தமா? இல்ல உங்க வீட்டுல இப்ப இந்த படத்தை எடுக்கிற வெற்றிமாறன், கருத்து சொன்ன விஜய் சேதுபதி, பா ரஞ்சித் எடுத்துக்கோங்க, எங்க போனார் அவரு, மிஷ்கின், இவங்கெல்லாம் இவங்க வீட்டு பெண்களை இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்களா? விஜய் சேதுபதிக்கும் ஒரு பெண் இருக்கு இல்லைங்க, அதுதானே பாயிண்ட். இப்போ நீங்க என்ன கருத்தை சமுதாயத்துக்கு சொல்றீங்கன்றது தானே பாயிண்ட். அவங்க கருத்து எங்களுக்கு முக்கியம் கிடையாது, வர்ஷாவோட கருத்து முக்கியம் கிடையாது. அதுதான் சம்பவம்னு சொல்றேன் நானு. வர்ஷா படம் எடுத்தாங்களா, வெற்றிமாறன் வந்து வர்ஷாவை இயக்கினாங்களான்னு எனக்கு தெரியல. அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் மட்டும்தான் பண்ணாரா, இல்ல ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்ட் எல்லாம் போட்டு கொடுத்து பேரை மட்டும் வர்ஷான் போட்டிருக்காரான்னு ஒரு டவுட் வருது. ஆமா, ஏன் அது தெரியும், அந்த கோழையா ஏன் அவர் இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்திருக்காரு? ஒரு எப்பயுமேங்க நீங்க வந்து முன்னாடியிலேருந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய குரு இவரு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் இப்படி அப்படின்னு சொல்லி எவ்வளவு நல்ல விஷயமான படத்தை வந்து இருங்க எவ்வளவு நல்ல விஷயமான படத்தை நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் இப்படி இருக்காங்கன்னு ஒரு லெகசியை உருவாக்குறோம். இந்த மாதிரி ஒரு லெகசியை ஒரு பொண்ணுகிட்ட அந்த லெகசியை எதுக்கு நீங்க உருவாக்கணும்னு பாக்குறீங்க? ஏன் இந்த மாதிரியான ஒரு வன்மம் உங்களுக்கு சமுதாயத்து மேல உங்களுக்கு என்ன வெறுப்பு? உங்க பொண்ணுங்கெல்லாம் அந்த படத்தை போய் பார்க்க கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆமாங்க, உங்க பொண்ணுங்க எல்லாம் படத்தை போய் பார்க்க கூடாதுன்னு நினைப்பீங்க. உங்க பொண்ணுங்க எல்லாம் இந்த மாதிரி பேட் கேர்ளா இருக்க கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனா வந்து நீங்க மைக்ல பேசும்போதும் அவங்க பேசி நீங்க கேட்டு சிரிக்கும் போதும் மட்டும் இது நல்லா இருக்கு, அது வசூல் பண்ணி உங்களுக்கு கொடுத்தா அது நல்ல படமா கேக்குறேன் நானு. படம் எடுக்கிறதுனால என் பொண்ணு வந்து இப்படி போய் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல, பண்ணக்கூடாதுங்க. நான் பண்ணணும்னு நான் சொல்லல, அந்த பொறுப்பு அந்த உங்களுக்கு ஏன் அது இருந்தா அவங்க இருந்துட்டு போட்டோம், இருந்தா அவங்க இருந்துட்டு போகாதீங்க. இவங்க வந்து மனிதர்கள் சொல்றாங்க, அவங்க இயல்பா இருக்காங்க. ஓ அப்ப வந்து நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்கல்ல, அப்போ இந்த பாரம்பரியமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல என்ன இருந்து நம்ம அம்மா அப்பா பேச்சு கேட்டா அப்ப அது தப்புன்னு சொல்ல வரீங்களா? அப்ப அது பவுண்டரின்னு சொல்ல வரீங்களா? அப்புறம் என்ன, அதுதானே காமிச்சிருக்காங்க, அப்படிதானே காமிச்சிருக்காங்க. நீங்க இந்த படம் எடுக்கிறதுனாலயோ இந்த படம் எடுக்காததுனாலயோ வாழாம இருக்க போறாங்களா, வாழ போறாங்களா? கிடையாதுல்ல. உங்களுக்கு ஏன் இந்த உணர்வு, இப்படிப்பட்ட ஒரு படம் எடுக்கணும்னு ஏன் உங்களுக்கு ஒரு உணர்வு?
அந்த இடத்துல 4 நல்ல படம் எடுத்துட்டு போங்க, இப்படி எடுத்துதான் சம்பாதிக்கணுமா உங்களுக்கு? இந்த மாதிரியான பெண் இல்லைங்க இல்லைங்க, அப்படி எதுக்கு எடுக்கிறீங்க? அப்படி எடுக்கிறீங்க? இந்த டீசர்னாலேயே எவ்வளோ ஆண் பெண் வந்து இதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாங்க. ஏன் நம்ம வந்து ஒரு கேம் கூட தடை பண்ணணும்னு நினைக்கிறோம்? இன்ஸ்டாகிராம், இந்த டிக்டாக்லாம் ஏன் தடை பண்ணணும்னு தடை பண்ணாங்க? காரணம் அது மூலியமா சமுதாயத்துல இருக்கிற இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து அதுக்கு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்கன்றதை தான் நம்ம தடை பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்புறம் ஏன் இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுத்து சமுதாயத்துல நீங்க இந்த போக்சோ சட்டத்துக்குன்னு தனி சட்டம் இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் படம் எடுத்தா சத்தியமா போக்சோ சட்டம் மாதிரி ஒரு சட்டம் போட்டு இவங்களெல்லாம் கைது பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி எடுத்தா இளைஞர்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ஒரு நல்லா இருக்குன்னு சொன்ன படம் புஷ்பாலேயே வந்து சந்தனமரை கடத்துறாங்க. அதை பார்த்து சிலர் வந்து சந்தனமரத்தை கார்ல வச்சு கடத்தி அதனால எடுத்து போய் அது இன்ஃப்ளூயன்ஸ். ஆமா, நான் அது தப்புன்னு நான் அதனால அது ரைட்டுன்னு நான் சொல்ல வரல. எனி மூவி நம்மளால நல்ல கருத்தை சொல்ல முடியும்னா சொல்லலாமே தவிர தப்பான விஷயங்களை எடுத்து பண்ணும்போது தப்புதான். அவரே அந்த அவரோட படத்துல ஸ்கிரீன் பண்ணும்போது ஒரு துர்சம்பவம் வந்து இத்தனைக்கும் அவர் ஒரு விதத்துல காரணம், நேரடியா காரணமாக இல்லைன்னா அதுக்கான பலன் அவர் அனுபவிச்சுட்டு தான் இருக்காரு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை தான் எக்ஸாம்பிளா சொன்னேனே தவிர அதை சப்போர்ட் பண்ணல. நான் படத்தை பார்த்து யாரும் இன்ஸ்பயர் ஆகி இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஆகிறது கிடையாது. அதெல்லாம் நடக்கிறத 80% தான் அங்க இன்ஃப்ளூயன்ஸா எடுக்கறாங்க. நடக்கிறத தான் எடுக்கறாங்க. ரெண்டு விதமாவும் சொல்லலாங்க. இப்படியும் நீங்க சொல்லலாம். நல்லா இப்பயும் நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க யூடியூப்ல, ஷார்ட்ஸ்ல, ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற கூட்டம் அப்படின்றது வர்சஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, பேப்பர், சினிமா, இது 2 வர்சஸும் போட்டு பாருங்க. இந்த சைடு தான் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த சைடு இன்னும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியான்னு வரும்போது தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ். யூ டோன்ட் ஹாவ் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். என்ன, யாருக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது. யார் இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னு கூட தெரியாது. மெசேஜாக இருந்தால், வீடியோவாக இருந்தால் அது அப்படி ஃபார்வர்ட் ஆகி வரும். ஆனால் இதில் உங்களுக்கு எல்லா பொறுப்புணர்ச்சியும் இருக்குது. அது ஒரு பத்திரிகை துறையாக இருக்கட்டும், ஒரு சினிமா துறையாக இருக்கட்டும், அரசியல் துறையாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க, சமுதாய பொறுப்பு இருக்கிற இடத்துலையும் அவங்க இருக்காங்க. அதனால் இந்த நபர்கள் எல்லாம் இன்னும் பொறுப்புணர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை. அதுதான், அப்படி தான் இருக்கணும். அதுக்காக எல்லாருமே எல்லா நேரமும் கரெக்டாகவே பண்ணுவோமா அப்படின்றது வேற விஷயம். ஆனால் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கான்ஷியஸாக வந்து தப்பு பண்ணக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த ஸ்ரீனிவாசன், சிங்கீதம் ஸ்ரீனிவாசன் இப்போ அந்த 3 படம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த 3 படத்தை பற்றி விவாதம் பண்ணாங்க. நான் கூட அதோட 2-3 பண்ணாங்கன்ற அந்த விவாதம் பண்ணாங்க. ஒரு 1-2 நான் பார்த்தேன். இட் வாஸ் குட். அந்த எந்த படத்தை அவங்க எடுத்து டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் மதன காமராஜன் மாதிரி பேசும் படம் மாதிரி, அப்புறமா அந்த இன்னொரு படம் 2 இந்த குள்ளமாக நடிச்சிருப்பாரு கமல், அபூர்வ சகோதரர்கள் மாதிரியான படத்தை வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதுவே இந்த படங்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நல்லா ஓடி இருக்கு அப்படின்னா எல்லா ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய விஷயம். அந்த டைம் இப்போ இருக்கக்கூடிய பசங்கள்லாம் அப்போ வந்து பிறந்திருக்கவே மாட்டாங்க, இல்லை வயசானவங்களா இருந்திருப்பாங்க. எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய, மூஞ்சி சுளிக்காத அளவுக்கான படங்களாக சமுதாயத்துக்கு கொடுத்ததுனால தான். அதனால் அதில் கருத்து நிறையா இருக்கா, சூப்பராக இந்த கருத்து இருக்கா, அந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணியிருக்காங்களேன்னு கேட்காதீங்க. ஆனால் இந்த படம்லாம் திரும்பி பார்க்கும்போதும் ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குன்றதுனால தான் கமல் மாதிரியான ஆட்கள் அங்க இருந்த மற்ற நபர்கள் எல்லாம் டிஸ்கஷன் பண்ண முடிஞ்சது. இதுவே இப்போ இந்த பேட் கேர்ள் மாதிரி, காதலிக்க நேரம் இல்லை மாதிரியான படங்கள் எல்லாம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தா எவ்வளவு கேவலமா இருந்திருக்கும். கேட்கிறேன். இப்போ கமல் இந்தியன் 2 நடிச்சாரு, அதை எவ்வளவு பேர் பார்த்து டிஸ்கஷன் பண்ணாங்க. நல்ல படம் தான். நான் சொல்றது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நல்ல ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்து வச்சு இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், எக்ஸ்பெரிமெண்டல் கமர்ஷியல் படத்தை எடுத்து வச்சு சூப்பரா இருக்குன்னு நான் சொல்லலைங்க. அதுல வர ஒரு ஜானர் நல்லா இருந்ததுன்னு தான் நான் சொன்னேன். மற்றது நான் தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த ஜானர் வாஸ் குட் அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிள். ஆன்மீகம்னு வரும்போது மூக்குத்தி அம்மன் மாதிரி அந்த இடத்துல ஒரு இதை காமிச்சிருக்காருன்னு நான் சொல்ல வந்தேன், அவ்வளவுதான்.
அந்த மாதிரியான ஆன்மீகம் ரிலேட்டடான படங்கள் இல்லைன்னு சொல்ல வந்தேன். பேட் கேர்ள் மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்க சிம்பிளா சொல்லிடுறீங்க. அது உங்களுடைய கருத்து கூட எடுத்துக்கலாம். அது இப்ப டீசர் தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். அந்த மாதிரி எடுக்கக்கூடாது, பெண்களை தப்பா காட்டக்கூடாது அப்படின்னா சென்சார் ஒண்ணு இருக்கு, அவங்க கட் பண்ணி தானே போடுவாங்க. அவங்க இத சென்சாருக்கு கொடுக்க சொல்லுங்க, இந்த டீசரை சென்சாருக்கு கொடுக்க சொல்லுங்க. வந்துரும் வரத வந்து நம்ம பாட்டு போறோம். இல்லங்க, எதுக்காக அவங்க இருக்காங்க, எதுக்காக ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க தானே அவங்க இருக்காங்க, அவ்வளவுதான விஷயம். இல்லங்க, சென்சார் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தாலுமே ஏயுன்னு பல சர்டிபிகேஷனோட தான் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான படம் எடுக்கக்கூடிய நோக்கங்கள் தவறாக இருக்கு, வரக்கூடாது. அதுவும் இந்த மாதிரியான தேவையில்லாத படங்கள் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு இந்த ஆட்சியில தான் வருது. ஸோ இந்த ஆட்சி வந்து அவங்களோட அரசியல் ரீதியாக மக்களுக்கு நல்லதும் பண்ணல, சினிமா துறையும் கெடுத்து வச்சிருக்குன்னு தான் நான் சொல்றேன். ஓகே மேம், இப்போ இறுதியா வந்து உங்களுடைய கருத்து என்னன்னு நான் கேட்குறேன். படங்கள் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா, இல்ல திமுக ஆட்சி தான் இந்த மாதிரி படங்கள் எடுக்க தூண்டுறாங்கன்னு சொல்ல வரீங்களா? இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்கள திமுக ஆட்சியினர்கள் வந்து என்கரேஜ் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா மருமகளே அப்படிதான் ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஒரு சமுதாயத்தை, ஒரு கம்யூனிட்டியை, சில மதங்களை மட்டுமே வந்து என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சியாக தான். அதுவும் எதுக்காகனா, உள்ளுக்குள்ள தான் என்னவோ கடவுள் நம்பிக்கையோட அவங்க துர்கா ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை சாப்பிட்டுட்டு தான் முதலமைச்சர் இருந்துட்டு இருக்காருன்னு வெளியில ஆனா நான் வந்து மத நம்பிக்கையே எனக்கு கிடையாது, நான் இந்த இந்து மதத்தை நான் வந்து மதிக்க மாட்டேன், ஓட்டு அரசியலுக்காக நான் மற்ற மதங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பேன்னு அவர் அரசியல் வாழ்க்கையில் அவர் இருக்காரு. பையன் வந்து சினிமா துறையில எப்படியெல்லாம் ஒரு விஷயத்த நம்ப வைக்க முடியுமோ, ஏன்னா நம்மளோட ஹிஸ்டரி வரலாறு இருக்குல்ல, இல்ல ஹிஸ்டரி எல்லாம் இருக்குல்ல, வரலாறு இருக்குல்ல, அதை வச்சுதான் நீங்க வந்து இன்னும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க. நீங்க பாட்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட டிஎம் சௌந்தரராஜன் பாட்டு, அதுக்கப்புறமா வந்து இளையராஜா பாட்டு, அப்புறம் வந்து ஏஆர் ரஹ்மான் பாட்டு, எஸ்பிபி பாடின பாட்டுன்னு சொல்லிட்டு, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பொக்கிஷங்கள் மாதிரி. அப்போ படங்களும் பொக்கிஷங்களாக தானே இருக்கணும். அப்போ எங்களை மாதிரியான மக்களை என்ன நாங்கள் வந்து ஃபைட் பண்ணுறோம், இல்லை என்ன வந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறோன்னா, சமுதாயத்துக்கு ஒரு தாக்குதல் ஏற்படுத்துகிற மாதிரி. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஆல்ரெடி நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது. அந்த எக்ஸ்போஷரே வந்து போதும், அதுவே பேரண்ட்ஸான நாங்கள் எங்கள் பசங்களை எப்படி இந்த எக்ஸ்போஷர்லேருந்தே காப்பாற்றி கொண்டு வருவோம்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரியான படங்களும் வந்ததுன்னா அது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப கெடுதலாக தான் போய் முடியும். அதில் எல்லா பசங்களும் இருக்காங்கன்ற அந்த உணர்வோட, சமுதாய உணர்வோடு இருக்கணும். இப்போ உதயநிதி அவர்கள் தன் கையில் வந்து சினிமா துறை இருக்கிறதுனால எப்படிப்பட்ட இழுக்கான படங்கள் வேணாலும் எடுக்கலாம், அங்கேயும் வந்து மதத்தை வந்து கொண்டு வந்து ஆதரவு தெரிவிச்சு, ஒரு சமுதாயத்துக்கும் ஜாதிக்கும் ஆதரவு தெரிவிச்சு அவர் வந்து படத்தை எடுக்கிறாரு. அதனால ஓட்டரசியல் அங்கேயும் அவர் உருவாக்குறாருன்னு தான் நான் சொல்ல வரேன். ஓகே, உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.